தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். இயேசு சொல்றார், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். அதாவது கர்த்தர் இயேசுவை நோக்கி சொல்றார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்னா, அந்த வார்த்தைகள் பொதுவாக ஒரு ராஜா அப்படி சிங்காசனத்தில் ஃபஸ்ட்டு உட்கார்றப்போ அப்படி சொல்லுவாங்களாம். அந்த முந்தின ராஜா அந்த சக்ஸஸரை பார்த்து சொல்லுவாங்களாம், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். 8ஆம் வசனம், என்னை கேளும். அதாவது இயேசு சொல்கிறாரு, ஆண்டவர் அவருக்கு பார்த்து சொல்கிறாராம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். 8ஆம் வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு கொடுக்குறேன், பூமியின் எல்லைகள் உமக்கு சொந்தமாக கொடுக்குறேன். அப்போ இயேசு என்னுடைய சுதந்திரம் என்னது? இந்த பூமியே இயேசுனுடைய சுதந்திரம். இந்த பூமியே இயேசுக்கு சொந்தமானது. இந்த 8ஆம் வசனம் எப்படி நிறைவேறப்போகுது? சுவிசேஷம் பூமி எங்கும் போகிறதன் மூலமாய் நிறைவேறும். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளு, நான் உலகத்தையும் உனக்கு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறார்? சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படுற போது பூமி எங்கும் இருந்து, எல்லா மூல முடுக்கில் இருந்து, எல்லா ஜாதி ஜனத்திலிருந்து இயேசுவை ஜனங்க ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ருசித்து பார்க்கிறார்கள், விருப்பப்பட்டு அவருக்கு முன்பாக பணிகிறார்கள், அவரை வணங்குகிறார்கள். பூமி அந்த விதத்தில் அவருக்கு சொந்தமாகிறது. இதுதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் என்னது? இந்த வேலையில் இருப்பது தான் நம்முடைய நோக்கம். நமக்கு வேறு எந்த அஜெண்டாவும் இருக்கக்கூடாது. நம்ம பேரை காப்பாற்றிக்கிறது அதெல்லாம் முக்கியமே கிடையாது. அதாவது முக்கியம் அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம பேரை காப்பாற்றுறோன்னா அது முக்கியம். எப்போவுமே அப்படி தான் சிந்திக்கணும். நம்ம வேலை என்னது? இந்த பூமியை இயேசுவுக்கு சொந்தமாக்குறது. நம்ம வேலை ரொம்ப சிம்பிள். இந்த பூமியை இயேசுவுக்கு சொந்தமாக்குறதுல கடவுள் நமக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்காரு. இந்த சபைக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார், மற்ற சபைகளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார், தனிப்பட்ட உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார், எனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறார். அதை நாம் செய்கிறோமா? இதுதான் நம்ம வேலை. அது செய்கிற பட்சத்தில் நாம் கரெக்டான சைடில் இருக்கிறோம். இல்லை தெரியாமல் அதையே எதிர்த்துட்டோன்னா நாமளும் தப்பான சைடில் போயிடுவோம். ஆகவே திரும்ப ஜெபிப்போம். நாம் 8ஆம் வசனத்தை வச்சு, ஆண்டவரே இதை செய்யும்படி எங்களை பயன்படுத்தும். ஜெபிக்கிறீங்களா?